அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ரீசெண்டா ஒரு தமிழ் சினிமா வந்துச்சு. பேரு ஹபீபி. அந்த திரைப்படம் வந்ததுலேருந்து நிறைய முஸ்லிம் மக்கள் அந்த திரைப்படத்தை பாராட்டி பேசுறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. மற்ற சமுதாய மக்களும் இந்த மாரி ஒரு படம் வந்ததே இல்ல. இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி நிறைய படங்கள் வந்துச்சு. அதுக்கு மாற்றமா இந்த படம் வந்து இஸ்லாமியர்களை பெருமைப்படுத்தும் விதமா வந்துன்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா, அந்த மாரி நிறைய சினிமாக்கள், தமிழ் சினிமாக்களும் சரி, ஹிந்தி சினிமாக்களும் சரி, இஸ்லாமிய ஃபோபியான்ற பெயர்ல இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி படம் எடுத்தாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஆறுதல் தான். இருந்தாலும், நம்ம சமுதாய மக்கள் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாமளும் ஒரு திரைப்படம் எடுக்கலாமே! இஸ்லாமியர்கள் வந்து ஒரு இஸ்லாத்தை பரப்புற விஷயமா ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. அங்க தான் நம்ம யோசிக்கணும். என்ன காரணம்னா, இஸ்லாம் தடுத்த விஷயங்கள், இஸ்லாம் ஹராமாக்குன விஷயங்கள் அனைத்தும் திரைப்படத்துல இருக்கு. இசை ஹராம். இசை இல்லாம படம் எடுக்க முடியாது. இசையில பார்த்தீங்கன்னா, பாடல்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பாடல்கள்ல வந்து ஷிர்கான வார்த்தைகள் இருக்கும். அந்த மாரி வந்து கற்பனையான வார்த்தைகள் இருக்கும். இது தடுக்கப்பட்ட விஷயம். இசை ஹராமான ஒன்று. இசை இல்லாம படம் எடுக்க முடியாது. ஸோ அது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹீரோவும் ஹீரோயின தொடாம நடிக்க முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடாம நடிக்க முடியாது. இஸ்லாம் தடுத்த ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது தன் தலையில் இரும்பு ஊசியால் காயப்படுத்திக் கொள்ள சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாரி சூழல்ல வந்து ஒரு பெண்ண தொடாம நடிக்க முடியுமா? ஸோ அது ஹராமான விஷயம். அது மாரி பார்த்தீங்கன்னா, மற்ற பொழுதுபோக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா, காமெடி என்ற பெயர்ல மக்களை காயப்படுத்துறது, பொய்யான விஷயங்கள் சொல்றது, அது மாரி ஜோக்குன்ற பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்கமான, ஆபாசமான விஷயங்கள் பேசுறதெல்லாம் ஹராமான விஷயங்கள். அது இந்த மாரி விஷயங்கள் இல்லாம ஒரு திரைப்படம் எடுப்பு சாத்தியமே இல்ல. இன்னும் சில பேர் சொல்றாங்க, திரைப்படங்கள் மூலமா தாவா செய்யலாம்னு. தாவா செய்ய முடியுமா? இந்த மாரி ஹராமான விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, தாவா செய்யறது கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா, தாவா என்பது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குர்ஆன், ஹதீஸ் படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது, சத்தியத்தை சொல்லும்போது, தாவா மக்களுக்கு எடுபடும். ஒரு விஷயத்த ஹராமான விஷயங்கள் ஈடுபட்டுட்டே நம்ம ஹராம்னு சொல்லும்போது, எப்படி மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல முடியும்? ஸோ, அதனால அது சாத்தியமே இல்ல. சொல்லப்போனா நம்ம வாழ்ற வாழ்க்கை ஷார்ட் டைம். கொஞ்ச காலம் தான் வாழப் போறோம் உலகத்துல. அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து என்ன அமல் செஞ்சோம்? என்ன அமல்கள் செய்தோம்னு யோசிக்கணும் நம்ம. குர்ஆன் டெய்லி ஓதுறோமா? தர்ஜுமாக்கள் படிக்கிறோமா? ஹதீஸ்கள் படிக்கிறோமா? யோசிக்கணும். அதுக்கே நம்ம நேரம் இல்ல. ஒரு நாள் ஒருத்தர் வந்து உழைக்கிறார்னா, வேலைக்கு போறார்னா, அந்த நாள் முழுவதும் அதிலேயே அவருக்கு ஈடுபாடு போயிருது. அப்ப குர்ஆன் ஓத நேரம் இல்லாம இருக்கிற சூழ்நிலையில, திரைப்படங்கள் மூலமாக நம்ம வந்து தாவா செய்யணும்னு நினைச்சோம்னா, திரைப்படங்களே நம்ம முழு நேரமும் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே நிறைய இஸ்லாமியர் வீடுகள்ல பாருங்க, டெய்லி ரொட்டீன் லைஃப் எப்படி போகுது? காலையிலிருந்து நைட் வரைக்கும் டிவி சீரியல்ஸ் பார்க்கிறது பெண்கள், அது மாரி திரைப்படங்கள் பார்க்குறது ஆண்கள், அது மாரி பார்த்தீங்கன்னா, மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. டைம் பாஸ் பண்ணும்போது, எப்படி அமல் செய்ய முடியும்? அமல் செய்யவே அவங்களுக்கு அதாவது இபாதத்தில் ஈடுபடவே நேரம் இல்லாம இருக்கிறப்ப, சினிமாக்கள் ஏன் பார்க்க வேண்டும்? சினிமாவுகளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். சொல்லப்போனா இஸ்லாமிய இளைஞர்கள் திரைப்படங்கள் பின்னாடி போவதை யோசிக்கணும். நாளைக்கு நாளைக்கு மறுமையில வந்து அல்லாஹ்வை பார்க்க போகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகின்றோம். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த